எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேஷ்மா ஸ்ரீ, குழந்தையின்மை சிறப்பு நிபுணர். இன்றைக்கி நாம் அதிகமாக கேள்விப்படுற விஷயம் என்னென்னா பூஞ்சை இன்ஃபெக்ஷன் பற்றி. இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வெஜினல் கேண்டிடியாசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முக்கால்வாசி பெண்கள் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது அவங்களுக்கு இந்த வெஜினல் கேண்டிடியாசிஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். ஸோ இந்த வெஜினல் கேண்டிடியாசிஸ் இன்ஃபெக்ஷன் எதனால் வருதுன்னா, யூஸ்வலாகவே நம்ம வெஜைனால நல்ல ப்ரொடெக்டிவ் பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த பாக்டீரியாஸ் யூஸ்வலாக அசிடிக் என்விரான்மெண்ட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த அசிடிக் என்விரான்மெண்ட் கெட்ட பாக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் உடம்பை பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்கு. இந்த பாக்டீரியா கம்மி ஆக ஆக கெட்ட பாக்டீரியாஸ் உடம்புக்கு வரும். அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும்போது 5 அறிகுறிகள் அந்த பெண்களுக்கு இருக்கும். முதல் அறிகுறி என்னன்னா, அவங்களுக்கு அதிகமாக வெள்ளைப்படுறது. ஸோ வெள்ளைப்படுறதுன்னா தயிர் போல் அந்த வெள்ளைப்படுறது இருக்கும். அடுத்தது அதில் ஸ்மெல் இருக்காது. அதிகமான அரிப்பு அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ஒரு பெயின் இருக்கும், அதே மாதிரி ரேஷ் இருக்கலாம். 4வது அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது அதிகமான வலி இருக்கும். 5வது அவங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு இரிட்டேஷன் பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சக்கரை நோய் இருக்கிற பெண்கள். பல பெண்கள் எங்கிட்ட வரும்போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனோட வரும்போது நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது, ஆண்கள் அவங்க ஹஸ்பண்டுக்கு சக்கரை நோய் இருக்கும். அவங்களுக்கு அந்த சக்கரை நோயினால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எந்த அறிகுறி இல்லாமல் இருக்கும்போது அவங்க பெண்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டடாக நம்ம பெண்களை ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகும், மீண்டும் மீண்டும் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆண்கள்கிட்டேருந்து பெண்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ எப்பவுமே இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம ஆண்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சா அவங்களையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணாத பெண்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். ஸோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பேடை ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஒரு வாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அங்கே ஒரு ஈரப்பதமான நிலைமை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டைட்டான அண்டர்வேர் யூஸ் பண்ணுற பெண்கள், டைட்டான பேண்ட்ஸு, டைட்டான ஜீன்ஸ் பேண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அங்கே அதிகமாக ஸ்வெட்டு ஏற்படும். அந்த ஸ்வெட்டே ஒரு மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட் உருவாக்கும். அந்த மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட்டில் ஈஸியாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வளரலாம். இது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற பெண்களுக்கு ப்ரெக்னன்சியில் நம்ம அதிகமாக இதை பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்டீராய்டு மெடிசன்ஸில் இருக்க பெண்களுக்கு, கருத்தடை மாத்திரையில் இருக்க பெண்கள், பல முறை வெஜினல் ஏரியாவை தண்ணி சோப் வச்சு வாஷ் பண்ணுற பெண்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த நல்ல பாக்டீரியா வாஷ் ஆயிரும். ஸோ கெட்ட பாக்டீரியா அங்கே வளரக்கான அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற பெண்கள் எப்பவுமே ஸ்டார்டிங்லே ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுத்து அதே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கணும். சப்போஸ் அவங்க க்யூர் கரெக்டாக பண்ணாமல் மெடிசன்ஸ்க்கு பாதியிலே நிறுத்திட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் ரெக்கரண்ட்டாக இந்த இன்ஃபெக்ஷன் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி பெண்களை மட்டும் ட்ரீட் பண்ணால் பத்தாது, ஆண்களையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணாதான் இந்த இன்ஃபெக்ஷன் சரியாகும். இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனாக இல்லாட்டியும் நம்ம 2 பார்ட்னர்ஸையும் நம்ம கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணாதான் இது பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா பெண்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுங்கிற பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க காட்டன் அண்டர்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சிந்தட்டிக் யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கணும். அதே மாதிரி 15 மினிட்ஸ் சுடுதண்ணியில் நல்லா சோக் பண்ணிவிட்டு நல்ல சன்லைட்டில் அதை ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க லூஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். லூஸ் பேண்ட்ஸு. ஸோ மென்சஸ் டைமில் பேடை எவ்ரி 4 to 6 hours ஒன்ஸ் அவங்க மாற்றுற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி சென்டட் பாடி லோஷன்ஸ், பாடி வாஷஸ் தவிர்த்துக்கணும். சுகரை கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கணும். அதே மாதிரி கான்டாக்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி 2 டைமும் யூரின் பாஸ் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது 2 தம்பதியரையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த நல்ல பாக்டீரியா லாக்டோபெசிலே கேப்சியூல் மூலமாகவும் நம்ம சாப்பிடலாம். 3வது ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது ஆயின்மெண்ட், க்ரீம், டேப்லெட், பெசரிஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்க பெண்கள், இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி கர்ப்பமாக இருக்க பெண்கள் டேப்லெட் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க பெசரிஸ் எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி டீட்டெயில்டாக பெண்களுக்கு வர பூஞ்சை இன்ஃபெக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேலும் வேறு ஏதாச்சும் டவுட் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பற்றி ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.